இப்போ ஷாப்பிங் போனேன், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து பர்சிமன் ஃபர்ஸ்ட் டைம் மெல்பர்னில் இவ்வளோ கம்மியாக நான் பார்க்குறேன். $2.88. அதுவும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், கை பெருசு இருக்குது, எக்ஸல் சைஸு. ஒன்று பெரிய பெரியசு, டேமேஜ் எதுவுமே ஆகாமல் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டியர் பார்க் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ போய் பாருங்கள். $2.88 தான் ஒரு கிலோக்கு. நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு, என் பையனுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால அவளுக்காக கொஞ்சம் ஆரஞ்சும் பொமோகிரானேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ நீங்கள் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தேன். சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. ஒரு பழமே வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசு. மாதுளம்பழம் வந்து ஐ திங்க் $5 நினைக்கிறேன், $4 சம்திங் ஏதோ. ஸோ அதுவுமே வந்து நான் ஒரு 3 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இது வந்து என் பொண்ணோட ஃபேவரட். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்காகவும் கொஞ்சம் ஜூஸ் போடுறதுக்காகவும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் போனப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்த ரேட் பார்த்தேன், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுற நீங்களும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ஜூஸ்க்காக வாங்கிட்டு வந்தது. இது வந்து $5 ஒரு பைனாப்பிள், $5 இது. அப்புறம் வந்து இந்த கோகோனட் வாட்டர் வந்து எப்போவுமே அந்த காட்டன் பாக்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இளநீ, நம்ம ஊர் இளநீ வந்து இந்த இளநீ மாதிரியே இங்கே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கும் ஏதோ ஒரு கடையில். ஆனால் அது குடிக்கவே முடியாது, ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், நல்லாவே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி பாட்டிலில் விற்கிறாங்க. பாட்டிலில் அப்புறம் அந்த அட்டை பாக்ஸில் எல்லாம் விற்பாங்க. 100% கோகோனட் வாட்டர் தான். இன்க்ரீடியன்ட் போய் பார்த்தா வந்து வெறும் கோகோனட் வாட்டர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால நம்பி குடிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங், ஆனால் வர்த்தான ஷாப்பிங். ஸோ டியர் பார்க் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக இந்த பர்சிமன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ தான். வாங்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பை. ஸோ இந்த ஷாப் வந்து டியர் பார்க்கில் வலாரட் ரோட்லேயே இருக்குங்க, மெயின் ரோட்லேயே இருக்குது, சிக்னல் கிட்ட. நான் வந்து இந்த பர்சிமன் வந்து இன்னொரு ஷாப்லேயும் பார்த்தேன், $2 போட்டிருந்தாங்க, டார்னியேட்டில் ஒரு ஷாப்பில். பட் ஆனால் வந்து அதனோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு இது வந்து எக்ஸல் சைஸு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சீத்தாப்பழமும் இருந்துச்சு, $3. எனக்கு வந்து கோல்டு இருக்கிறதுனால நான் வாங்கலை. பட் ஆனால் வந்து இவ்வளோ கம்மியாக மெல்பர்னில் இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ பொமோகிரானேட்டும் ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து இப்போ நிறைய டீலில் போயிட்டுருக்கு. என்னென்னலாம் எனக்கு தெரியாது, கம்மி ரேஞ்சில் கிடைக்கிது இப்போ. ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷாப்பிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி கம்மி ரேஞ்சில் எங்கேயாவது நான் பார்த்தா வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செயின்ட் ஆல்பன்ஸு, சன்ஷைனு, டியர் பார்க்கு, கரோலின் ஸ்ப்ரிங்ஸ் பக்கம்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த ஷாப்பு. வாழைப்பூவுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, $10 ஒரு கிலோ. ஒரு வாழைப்பூ வந்து 1 கிலோ சம்திங் இருந்ததுங்க. நல்லாவும் இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் மெயின். ஏன்னா வந்து நிறைய கடையில் வாழைப்பூ கிடைக்கும், பட் ஆனால் உள்ளே பார்த்தா கருப்பாக இருக்கும். இந்த வாழைப்பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புது ஸ்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பூ பிடிக்குன்னா போய் பாருங்கள். வாழைக்காவும் இருந்தது, பட் ஆனால் எனக்கு வாழைக்காய் வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா பழுத்து இருந்துச்சு நிறையா. ஸோ நான் வாங்கலை. தக்காளி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ஒரு 3 கிலோ கிட்ட வாங்கினேன். ரொம்ப நல்லா, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சமைச்சேன். நேற்றே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி போடுறேன். நேற்று நான் வாங்கினது இது. இன்னும் ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேல். ஸோ நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது வாங்குங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி இன்னும் கம்மி ரேஞ்சில் கிடைக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோ பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.